ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம 2 விதமாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை, அப்புறம் ரொம்ப சிம்பிளான ரசம், இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3/4 கிலோ மீனை வந்துட்டு கட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது காளா மீன். அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போது வாங்கிட்டு வந்த மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு. நான் 2 விதமாக செய்ய போகிறனால 2 ஆஃபாக பிரிச்சுக்கிறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லெமனை நம்ம அந்த ஃபிஷ் மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யுதுன்றதை நான் கார்டில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போது மசாலா போட்டாச்சு. இதை நீங்கள் 1/2 hour ஊற வைக்கணுனாலும் வைக்கலாம், இல்லை உடனே ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணால், நீங்கள் ஃப்ரை பண்ண எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும், அதை பார்த்து நீங்கள் ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 times ஃபிஷ்ஷை ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டுட்டு ஃபிஷ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே போட்டாலும் தீஞ்சு போயிடும், ஸோ பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. 5 to 10 minutesல ஃபிஷ் நல்லாவே சூப்பராக ஃப்ரை ஆகிடும். நமக்கே அந்த ஃபிஷ் கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிறது தெரியும், பார்த்தாலே நல்லா வெந்துடுச்சுன்ட்டு. இப்போது நம்ம ஃபிஷ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப நேரம் நம்ம போட்டாலும் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் ஃபிஷ், ஸோ பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சூப்பராக மீன் குழம்பு வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மீன் குழம்போட ரெசிபி தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது நம்ம செகண்ட் ஸ்டைலில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருளாகவும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 சின்ன சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபிஷ்ஷில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் கொத்தமல்லி புதினான்றனால நல்லா கோட் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே தனித்தனியாக எடுத்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை விட கம்மியான எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படி கூட ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த மீனெல்லாம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 times திருப்பி போட்டுட்டு
நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் சூப்பராக வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அடுப்பில் போட்டிருந்தோன்னா அந்த மசாலா வந்து தீயறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg ப்ரானை கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை இடித்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து சில்லி பவுட்ரு கூட ஆட் பண்ணி செய்யலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் சில்லி பவுடர் போட்டு மட்டும் செய்யறதா கூட செய்யலாம், நோ ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ப்ரானை ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரானையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எடுத்துருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ப்ரானும் சீக்கிரமாகவே வெந்துடும். 5 மினிட்ஸ்லேயே கூட நல்லாவே வெந்துடும். பார்த்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு செட் ஆஃப் ப்ரான் வந்து வெந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரான் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பி நான் அடுத்த செட் ஆஃப் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான சூப்பராக ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 கிராம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 20 கிராம் பூண்டு, அதாவது 4 பல்லு பெரிய பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நான் அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 20 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். 20 கிராம் புளி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கக்கூடாது, கொஞ்சமாக வதங்கினா போதும். ஆனால் வந்து அதோட சாறுலாம் நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி கரண்டியாலேயே குத்தி விட்டுக்கிறேன். நல்லா வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் தக்காளி வேக வைக்க வேண்டாம் இந்த ரசத்துக்கு. ஸோ இப்படி மேஷ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரக மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் உப்பு போடுற காட்ட மறந்துட்டேன், ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் சூடாகி நுர வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம மெனு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறமா மசாலா ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா ஸ்பைசியான ப்ரான் ஃப்ரை, அப்புறம் ரொம்ப சூப்பரான ரசம், ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.